ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி அப்படின்னாலே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சந்தோஷமாக கொண்டாடுற ஒரே பண்டிகை. அது மட்டும் இல்லைங்க, ஜாதி மத இன வேறுபாடு இல்லாமல் எல்லா மக்களுமே ஒன்றா சேர்ந்து கொண்டாடுற ஒரே பண்டிகை அப்படின்னா அது வந்து தீபாவளியே சொல்லலாங்க. அந்த தீபாவளி அன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, நோன்பு இருந்தாலும் இல்லை அப்படின்றவங்களும் ஒரு சின்ன வழிபாட்டு முறையை தீபாவளி அன்னைக்கு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக மகாலட்சுமியோட அருள் கடாட்சம் எல்லாருக்குமே கிடைக்குங்க. அது மட்டுமே இல்லாமல் தீபாவளி அன்னைக்கு முருகப்பெருமானை நினச்சி இந்த ஒரு எளிமையான வழிபாட்டையும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்பேற்பட்ட கடன் இருந்தாலும் அந்த கடனும் சீக்கிரமே தீர்ந்துடுங்க. இதை எல்லாத்தையும் பற்றின விஷயத்த தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்குங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தீபாவளி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கொண்டாட்ட நாள் அப்படின்றதோட மகாலட்சுமியோட அருளை பெறுவதற்கும் ஏற்ற நாள் இந்த தீபாவளிங்க. இந்த நாளில் என்ன செய்யணும் அப்படின்றத போல் எதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னும் சில வழிமுறைகள்லாம் இருக்குங்க. இதை நம்ம முறையாக பின்பற்றி தீபாவளிக்கு அன்னைக்கு உரிய வழிபாடுகளை செஞ்சாலே மகாலட்சுமியோட அருள் மட்டும் இல்லைங்க, எல்லா தெய்வங்களோட அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க. தீபாவளி அப்படின்றது தீப ஒளி திருநாள். ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப ஆரவாரத்தோடு கொண்டாடப்படுகின்ற ஒரு பண்டிகைங்க. இந்த பண்டிகை வந்து ஐப்பசி மாதம் அமாவாசை தினத்தில் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுறது வழக்குங்க. இந்த வருஷத்தோட மிக இரண்ட இரவாகவும் இது கருதப்படுதுங்க. இது இந்துக்களோட மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றுங்க. இது வந்து கொண்டாட்டத்திற்குரிய நாள் மட்டும் இல்லைங்க, மிக முக்கியமான ஆன்மீக நாளாகவும் கருதப்படுதுங்க. மற்ற விரத நாட்களைப் போலவே தீபாவளி அன்னைக்கும் சில குறிப்பிட்ட விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்கணும், சில விஷயங்களை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. தீபாவளி அன்னைக்கு செய்ய வேண்டிய மற்றும் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த முறையில் தீபாவளியை கொண்டாடினோம் அப்படின்னா அந்த நாளுக்குரிய முழு பலன்களையும் நம்மளால் முழுமையாக பெற முடியுங்க. தீபாவளி அன்னைக்கு என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது. தீபாவளி அன்னைக்கு காலையிலேயே எழுந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிடணுங்க. அதாவது சூரிய உதயத்திற்கு முன்னாடியே கங்கா ஸ்நானம் அப்படின்றத நம்ம செஞ்சிடணுங்க. தீபாவளி அன்னைக்கு மட்டுமே நம்ம குளிக்கிற எல்லா தண்ணியிலுமே வந்து கங்கை தேவி வீற்றிருப்பார் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க. ஸோ குளிக்கிற தண்ணியை கங்கா தேவியை மனசார நினச்சிக்கிட்டு அந்த தண்ணியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு, ரோஜா இதழ்களோ இல்லை வேறு ஏதாவது பூக்கள் இருந்தால் ஒரு 2 பூ போட்டு ஒரு பிஞ்சு அளவுக்கு மஞ்சப்பொடி போட்டு நல்லா கலந்துட்டு அந்த தண்ணியில் குளிச்சு பாருங்கள். பொதுவாகவே நிறைய கண் திருஷ்டி இருக்குது, நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்குது அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு போட்டு நம்ம குளிக்கிற தண்ணியில் குளிக்கிறது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயங்க. அதுவும் தீபாவளி அன்னைக்கு அதில் கொஞ்சம் இதழ்கள், ரோஜா இதழ்கள், கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு குளிக்கிறது எதிர்மறை ஆற்றலை கண்டிப்பாக நீக்குங்க. அன்றைக்கி கண்டிப்பாக நல்லெண்ணெய் மற்றும் சீக்கா தேய்ச்சி தான் குளிக்கணும். இது ரெண்டுமே மகாலட்சுமியோட அருளை நமக்கு பெற்றுத்தருங்க. குளித்து முடித்த பிறகு எப்படியும் புது ட்ரெஸ் வாங்கி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த ட்ரெஸ்ஸை வந்து பூஜை அறையில் வச்சுட்டு நம்ம வீட்டு பெரியவங்க கையினால் நம்ம அதை வாங்கிக்கணுங்க. பொதுவாகவே புது ட்ரெஸ் போட்டோம் அப்படின்னா ஓரங்களில் மஞ்சள் வைக்கிற வழக்கம் உண்டு. இப்போ வைக்கிறாங்களா இல்லையான்னு தெரியலங்க. நாங்கள் எப்போவுமே புது ட்ரெஸ் எடுத்தால் ஓரங்களில் மஞ்சள் வைப்போம். பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அந்த துணியை வாங்கிக்கணுங்க. அந்த துணியை தனியாக கொடுக்க மாட்டாங்க, அதோட காசு வச்சு கொடுப்பாங்க. எவ்வளோ காசு கொடுத்தாலும், ₹1 கொடுத்தாலும், ₹500 கொடுத்தாலும், ₹1000 கொடுத்தாலும் அந்த காசை செலவு பண்ணாதீங்க. அப்படியே உங்கள் பர்ஸில் வேலெட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக தெரியணும் அப்படின்னா அது ஒரு கவரில் மடித்து வச்சுக்கோங்க. மற்ற காசோட சேர்த்து வச்சோம் அப்படின்னா நம்ம செலவு பண்ணிவிடும். எப்போவுமே ஆசீர்வாதம் வாங்குகிற காசை வந்து நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க. அந்த மாதிரி நிறைய காசை நான் சேர்த்து வச்சுருக்குறேங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை செலவு கூட பண்ணிக்கலாங்க. தீபாவளி அன்னைக்கு வீட்டில் லக்ஷ்மி பூஜை செய்கிறதும், வீட்டில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதும் வீட்டில் எப்போவுமே செல்வ வளம் நிறைந்திருக்க அருள் புரியுங்க. லக்ஷ்மி குபேர பூஜை தீபாவளி அன்னைக்கு செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. தந்தேராஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற தனத்ரியோதசி அன்னைக்கும் லக்ஷ்மி குபேர பூஜை செய்யலாங்க. தந்தேராஸ் அன்னைக்கு லக்ஷ்மி குபேர பூஜையும் தீபாவளி அன்னைக்கு மகாலட்சுமி பூஜையும் செய்கிறது அதி விசேஷமான பலனை நமக்கு தருவாங்க. வீட்டில் லக்ஷ்மி பூஜை முடிஞ்ச பிறகு சாத்வீக சாப்பாடை நம்ம சாப்பிட்லாங்க. பூஜைகளுக்கு பிறகு எளிமையான தூய்மையான உணவை சாப்பிட்றதும் ஆன்மீக உணர்வை அதிகரிக்குங்க மற்றும் மனசை அமைதிப்படுத்தும். நிறைய பேர் தீபாவளி அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்குங்க. ஏன்னா நரகாசுரனை வதம் செய்த நாள் தான் வந்து தீபாவளி அப்படின்னும், அது மட்டுமே இல்லை, ராமபிரான் வந்து வனவாசம் முடிஞ்சு நாட்டுக்கு திரும்பின நாள் வந்து தீபாவளி அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் கூட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தீபாவளி அன்னைக்கு நான்வெஜ்
சாப்பிட்டுட்டு தாங்க இருந்தோம். அம்மா வீட்லேயும் சரி, மாமியார் வீட்லேயும் சரி. இப்போ ஒரு 10 வருஷமாக வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட்றது கிடையாதுங்க. அதுக்கு முக்கிய காரணம் கூட ஒன்று இருக்குங்க. என்னென்னா மறுநாள் வந்து எங்களுக்கு கேதார கௌரி நோன்பு இருக்குது அப்படின்றதுனால முதல் நாள் நான்வெஜ்ஜு சாப்பிட்டோம் அப்படின்னா மறுநாள் எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணணுங்க. அடுப்பு மேடையிலேருந்து வீடு எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணணும். பூஜை அறையை சுத்தம் பண்ணணும். நிறைய வேலை எக்ஸ்ட்ராவாக போகுது அப்படின்றதுக்காக தான் மாமியார் வந்து நிறுத்திட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. தீபாவளி அன்றைக்கி நான்வெஜ்ஜு சாப்பிட்றதுல எனக்குமே விருப்பம் கிடையாது. ஆனால் பெரியவங்க சொன்னால் நம்ம வந்து மறுக்க முடியாது அப்படின்றதுனால அதை கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து நான் தீபாவளி அன்றைக்கி நான்வெஜ்ஜு சாப்பிட்றது கிடையாதுங்க. ஒரு சிலருக்கு வந்து சதுர்த்தசி நோன்பு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சதுர்த்தசி நோன்பு தீபாவளி அன்றைக்கி அவங்களுக்கு நோன்பு வரும். நமக்கு வந்து மறுநாள் கேதார கௌரி நோன்பு, அமாவாசை நோன்பு எங்களுக்கு வருங்க. எங்களுக்கு வந்து சின்ன நோன்பு கிடையாது, பெரிய நோன்பு தான். அதாவது வந்து எதுக்கு பயப்படுறோமோ இல்லையோ இந்த நோன்பு அன்னைக்கு ரொம்ப சுத்தபத்தமாக அந்த கௌரி அம்மனை நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னு எங்கள் மாமியார் சொல்லுவாங்க. அன்றைக்கி துணி துவைக்கக்கூடாது, மற்றபடி வீடு ஒற்றடிக்கிறது இந்த வேலை எதுவுமே பண்ணக்கூடாதுங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரை அமைதியாக வீட்டில் ஒரு சின்ன சத்தம் கூட இல்லாமல் அமைதியாக இருந்து சாயந்தரம் விளக்கு வச்சதுக்கப்புறம் கௌரி அம்மனை பூஜை செய்கிறது எங்களுடைய வழக்கங்க. இப்போ நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன, எங்களுக்கு வந்து நோன்பே இல்லை அப்படின்றவங்க கூட, நோன்பே இல்லைன்னா கூட லக்ஷ்மி குபேர பூஜையோ மகாலட்சுமி தாயார் பூஜை செய்கிறதுல எந்த தவறுமே கிடையாதுங்க. வெள்ளிக்கிழமை எப்படி பூஜை செய்வீங்களோ அதே போல் அன்றைக்கி பூஜை செய்யலாம். காலையில் மாலையில் 2 வேளையிலும் பூஜை செய்கிறது ரொம்ப நல்லது. ஒருவேளை காலையில் பூஜை செய்ய முடியாதவங்க மாலை நேரத்தில் மாலை 6 மணிக்கு பிறகு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாங்க. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம், நீங்கள் பூஜை செஞ்சாலும் செய்யலைனாலும் வீட்டில் தீபமெல்லாம் ஏற்றி வச்சுட்டு இந்த ஒரு சிம்பிள் மெத்தடை செஞ்சு பாருங்கள். மகாலட்சுமி தாயார் ரொம்ப சந்தோஷத்தோடு நம்ம வீட்டில் வாசம் செய்வாங்க அப்படின்றதும் ஒரு நிதர்சனமான உண்மைங்க. இதுவரையும் உங்களுக்கு யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. அதாவது வீட்டில் இருக்கிற எல்லா தீபமும் ஏற்றி வச்சுருங்க. அழகாக பூக்களால் அலங்காரம் பண்ணிவிடுங்க. நீங்கள் எப்படி பூஜை செய்வீங்களோ அதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ செய்ய போகிறது எக்ஸ்ட்ராவாக தான் நம்ம இந்த ஒரு வழிபாட்டை நம்ம செய்ய போகிறோங்க. அதுக்கு வந்து ஒரு பிளேட் தாம்பால் தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தாம்பால் தட்டில் முனை உடையாத பச்சரிசி நல்லா ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு உங்கள் கைப்பிடியிலே எடுத்து போட்டுட்டு நல்லா சதுரமாக தள்ளிட்டு உங்கள் மோதிர விரலை வச்சு அதில் ஸ்ரீம் அப்படின்ற வார்த்தையை எழுதணுங்க. ஸ்ரீம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மகாலட்சுமி தாயாரோட பீஜ மந்திரம். எந்த வீட்டில் இந்த ஸ்ரீம் அப்படின்ற பீஜ மந்திரம் ஒலிக்குதோ அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயார் குடிக்கொண்டிருப்பாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க. குறிப்பாக அந்த வீட்டோட மகாலட்சுமியாக இருக்கக்கூடிய பெண்கள் வாயிலிருந்து இந்த ஸ்ரீம் என்ற வார்த்தை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா அந்த வீட்டில் செல்வ வளம் குறையாமல் இருக்கும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அந்த ஸ்ரீம் அப்படின்ற வார்த்தையை எழுதிட்டு உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா தாமரைப்பூ வந்து அந்த ஸ்ரீம் என்ற வார்த்தைக்கு மேலே வைங்க. கிடைக்கலன்னா உங்களுக்கு என்ன பூக்கள் கிடைக்குதோ அதை வச்சுட்டு அதுக்கு முன்னாடி 3 அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றணுங்க. இந்த நெய் தீபம் நம்ம கிழக்கு பார்த்தா மாதிரி இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வடக்கு பார்த்தா மாதிரி இருக்கலாம். ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேங்க. இந்த 3 அகல் விளக்கும் புதுசாக வாங்கினதாக இருக்கணும். தீபாவளி அன்னைக்கு புதுசாக 3 அகல் விளக்கு வாங்கி அதை சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு கண்டிப்பாக நெய் விட்டு தான் ஏற்றணும். அந்த நெய்க்குள்ளே வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒரு பிஞ்சு ஜவ்வாது போட்டுக்கோங்க. ஏலக்காய், கிராம்பு இது எல்லாமே போட்டுக்கலாங்க. இந்த பொருள் எல்லாமே மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிற பொருள் இல்லைங்களா. அதை வச்சுட்டு ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக அப்படின்னு 108 தரம் சொல்லுங்கள். கீழே வெறும் தரையில் உட்காராமல் ஏதாவது ஒரு விரிப்பு போட்டு அது மேலே உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பூஜையை வந்து நீங்கள் முடிச்சுக்கலாங்க. நெய்வேத்தியமாக ஏதாவது ஒரு இனிப்பு பொருள் வைக்கலாம். கண்டிப்பாக மகாலட்சுமி தாயார் பூஜை செய்கிறோம் அப்படின்னா இனிப்பு பொருள் தான் வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. எதுவுமே செய்ய முடியலைன்னா ஒரு கிளாஸ் பால், ஏலக்காய், நிறைய சர்க்கரையோ கல்கண்டோ போட்டு கூட வைங்க, அது கூட போதுங்க. ஒரு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சுட்டு பூஜை வந்து நிறைவு செஞ்சுடுங்க. மறுநாள் என்ன பண்ணுறீங்க, அந்த பச்சரிசி எடுத்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா பசுமாட்டுக்கு அது கூட இன்னும் பச்சரிசி சேர்த்து வெல்லம் சேர்த்து பசுமாட்டுக்கு கூட நம்ம சாப்பாடாக கொடுத்துடலாங்க. அது இன்னுமே விசேஷங்க. அது மட்டுமே இல்லை, தீபாவளி அன்னைக்கு பூஜை செய்கிறதும் ரொம்ப ரொம்ப விசேஷங்க. எப்போவுமே தீபாவளி அன்னைக்கு எந்த இடத்தையுமே நம்ம வந்து இருட்டாக வச்சுருக்க கூடாதுங்க. வீடு ஃபுல்லாக அழகாக அகல் தீபம் ஏற்றி வச்சு வீடே பார்க்கறதுக்கு நல்லா வந்து ஜொலின்னு ஜொலிக்கணுங்க. அதுதான் தீபாவளி. ஸோ எந்த இடத்தையும் இருட்டாக வைக்காமல் அகல் விளக்கு வைக்க முடியல அப்படின்னா கூட வீடு ஃபுல்லாக நல்லா லைட்டு போட்டு விட்டுருங்க. எங்கெங்கெல்லாம் உங்களால் அகல் விளக்கு வைக்க முடியுமோ அந்த இடத்துலலாம் அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய்யோ இல்லை நெய்யோ விட்டு தீபம் ஏற்றி வைங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. யாராவது தானம் கேட்டு வந்தாங்களோ அப்படி இல்லைன்னா யாராவது பெரியவங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சாலும் நான் செய்ய மாட்டேன், உனக்கு இதே வேலையாக போச்சு, தொணன்னு பேசாத, அப்படியெல்லாம் பேசாதீங்க. ஏதாவது ஹெல்ப்புன்னு கேட்டால் அன்றைக்கி வந்து மனம் நோகாதபடி அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். தீபாவளிக்கு முந்தைய நாள் அதாவது வந்து தந்தேராஸ் அன்னைக்கு எப்படி லக்ஷ்மி குபேர பூஜை செய்யணுமோ அதே போல் யம தீபம் ஏற்றணுங்க.
இந்த யம தீபத்த முதல்ல ஏத்திட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம லக்ஷ்மி குபேர பூஜை செய்யணுங்க. கொஞ்சம் ஹைட்டான இடத்துல ஒரு அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏத்தி, நம்மளுடைய முன்னோர்களையும், யம தர்மராஜனையும் நாம வந்து வழிபாடு செய்யணுங்க. இந்த யம தீபம் ஏத்துறது நம்மளுடைய முன்னோர்களை மோட்சம் அடைய வைக்கும் அப்படின்றத நம்பிக்கைங்க. மகாலயபட்ச காலத்துல நம்ம வீடு தேடி வர நம்மளுடைய முன்னோர்கள் இந்த டைம்ல தான் வந்து பூலோகத்திலிருந்து மேலோகத்துக்கு போகும். அவங்களுக்கு வழிகாட்டுற ஒரு தீபமும், மோட்சம் அடைய வைக்கிற ஒரு தீபமும் இந்த யம தீபம் தாங்க. ஸோ இந்த யம தீபத்தை தந்தேராஸ் அன்னைக்கு கண்டிப்பாக எல்லாருமே ஏற்ற வேண்டிய ஒரு தீபம் இந்த யம தீபம் தாங்க. தீபாவளி அன்னைக்கு எல்லா வழிபாட்டு முறைகளும் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியாக இந்த ஒரு வழிமுறையை நம்ம செய்யணுங்க. எவ்வளோ கடன் இருந்தாலும் அந்த கடன் காணாமல் போயிடுங்க. கடன் அப்படின்னாலே முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறது, செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் உரையில் வழிபாடு செய்கிறது, இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் தீபாவளி அன்னைக்கு எல்லா வழிபாடும் செஞ்சு முடிச்சுட்டு புதுசாக ஒரு நோட் புக் வாங்கிக்கோங்க. அதில் வந்து முருகப்பெருமானுக்குரிய ஓம் சரவண பவ, உங்களுடைய என்ன பிரச்சனை தீரணுமோ அந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு முருகப்பெருமானை நினச்சிட்டு ஓம் சரவண பவ அப்படின்னு 48 தரம் எழுதுங்க. இதை 48 நாள் தொடர்ந்து எழுதுனுங்க. ஒரே ஒரு கோரிக்கையை வச்சு எழுதுங்க. எவ்வளோ கடன் இருந்தாலுமே அந்த கடன் அந்த 48 நாளுக்குள்ளே முடியறதுக்கான வாய்ப்புகளை அந்த முருகப்பெருமான் நமக்கு ஏற்படுத்தி தருவார் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மைங்க. இது வரைக்கும் யாரும் சொல்லாத விஷயத்தை தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. இந்த 2 விஷயங்கள், பச்சரிசியில் வந்து ஸ்ரீம் அப்படின்றது அப்படின்னு எழுதுறதும், அதே போல் முருகப்பெருமானுக்குரிய மந்திரமான ஓம் சரவண பவா அப்படின்னு எழுதுறதும் இந்த தீபாவளியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். நல்லதே நடக்குங்க. வரப்போகிற தீபாவளி எல்லாருக்குமே இனிமையான தீபாவளியாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்ங்க. அது மட்டுமே இல்லை, பட்டாசு வெடிக்கும் போது சின்ன குழந்தைங்க பட்டாசு வெடிக்கிறாங்க அப்படின்னா பெரியவங்க கூடவே இருங்க. பக்கத்தில் ஒரு வாளியில் தண்ணி எப்போவுமே வச்சுக்கோங்க. பாதுகாப்பாக பட்டாசு வெடிங்க. சந்தோஷமாக தீபாவளியை கொண்டாடுங்க. இன்றைக்கி வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் பலனடையட்டும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.